திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நம்ம திருச்சதகத்துல 10வது கடைசி பாகமா இருக்கிற ஆனந்த அதீதம். ஆனந்தத்துக்கு அதீதம், அதீதம்னா ஆனந்தத்திலே பூர்ணமா மூங்கி அதை கடந்தாலும் அதேதான். அப்படி இருக்கிற நிலையில ஆழ்ந்திருக்கிற நிலையில பாடப்பட்ட 10 பாடல்கள் நம்ம ஓதி நிறுத்தினோம். மாறில்லாத மாக்கருணை வெள்ளமே. ஈசனை கூப்பிடுறார், சம்போதனம் பண்றார். எப்படி கூப்பிடுறாருன்னா, மாறு இல்லாத மா கருணை வெள்ளமே. ஈசன் மாக்கருணை வெள்ளம், பெரிய ஒரு கருணையோட ஃப்ளட்டு. அதோட கிருபையினாலதான் லோகத்துல எல்லாமே நடந்துட்டு இருக்கு. லோகத்துல ஒவ்வொரு நடப்பும், ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு ஜீவன் இயங்கிறதும் எல்லாமே அதனுடைய கருணையினாலதான் இயங்கின்னு இருக்கு. அதோட கருணைங்கிற ஃப்ளட் இட் இஸ் எவர் ரெடி டு டேக் ஓவர் எவ்ரிதிங் that will fall in its current. அதோட அந்த கருணை வெள்ளத்துக்கு மாறுபட்ட பொருள் எதுவுமே மாறுங்கிறது அதுக்கு எதிரான பொருள் அப்படின்னு, அதாவது கம்பேரிசனுக்கு, அதுக்கு அந்நியமாவே ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு கம்பேரிசனுக்கு ஒண்ணும் கிடையாது. இனி மாறுங்கிறதுக்கு மாறுதல், அதாவது வேறுபடுதல்ங்கிற அந்த தன்மையும் இருக்கு. வேறுபட்ட இன்னொரு பொருள்ங்கிறதுக்கு இருக்கு. இதே பொருள் தன்னுடைய நிலையிலேருந்து மாறுபடுமானா அதுக்கும் மாறுதல் அப்படின்னு சொல்றதும் இருக்கு. 2 விதமாவும் எடுத்துக்கலாம். இந்த கான்டெக்ட்ல அவருடைய அந்த கருணை வெள்ளத்துக்கு அதோட ஃப்ளோ இட் இஸ் ஆல் செட் அண்ட் டிட்டர்மின்ட். அதுக்கு வேற டீவியேஷனே கிடையாது. அந்த கிரேஸ் ஆஃப் ஃப்ளட்டுக்கு it is ever flowing in the direction of enveloping everything into itself. அப்படியே அதுக்கு மாறுபாடு கிடையாது. தன்னோட ஃப்ளோல மாறுபாடு இல்லாதது. அதுக்கு ஈக்குவலண்டாவோ அதுக்கு கம்பேரிசனுக்கோ அந்நிய பொருள் எதுவுமே கிடையாது. அப்படி மாறுபாடு இல்லாத, மாறு பொருள் இல்லாத இருக்கக்கூடிய கருணை வெள்ளமே, ஃப்ளட் ஆஃப் கிரேஸ். அதெல்லாம் அவர் அனுபவத்திலேருந்து அப்படியெல்லாம் கூப்பிடுறார். அங்கங்க ஈசனுக்கு அவர் காயின் பண்ற பெயர்கள்ல இருந்து அவருடைய அனுபவத்தை நம்மளுக்கு உணர முடியும். மாறில்லாத மாக்கருணை வெள்ளமே முந்தி நின் மலர்கொள் தாழ் இணை வேறிலா பதபரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர். உனக்கு இருக்கா ஒரு குரூப் அடியார்கள், வேறு பரிசு இல்லா மெய்மை அன்பர், பத பரிசு பெற்ற அன்பர். அதாவது உன்கிட்டயே பூர்ணமான அன்போட ஃபோக்கஸ். அவளுக்கு அந்நிய பொருள் கிட்ட துளி கூட நாட்டமே கிடையாது. வேறில்லா அவ they qualify for your, they qualify to be united with you and they gain your presence by that qualification. அதாவது யோக்கியத்தையினால அந்த அனுபவத்தை அடைஞ்சவர்கள். பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர். அந்த தன்னுடைய உண்மையான அன்புனால இது ஒன்றும் கிவ் அண்ட் டேக் இல்லை. என்ன சொல்றது, பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடுற மாதிரி அந்த அடியார்களுக்கு உண்மையான அன்புங்கிற யோக்கியத்தை இருந்ததுன்னா ஈசன்கிற கருணை வெள்ளம் தன்னால பாஞ்சு ஓடி அதுல போய் கலெக்ட் ஆகிறது. அதை குழியும் அதை ஏத்துக்கிறது.
அது மாதிரி இந்த கிவ் அண்ட் டேக். என்ன வேறு வேறு இலா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். அப்படி உன்னை தவிர வேற எதுவுமே லட்சியம் இல்லாத உன்கிட்டயே பூர்ணமான அன்போட இருக்கிற அடியவர்கள் உன்னுடைய சத்தியஸ்வரூபத்தை அப்படியே சகஜமா அடைஞ்சுட்டா. அவளோட குவாலிஃபிகேஷனால் அது சகஜமா அவளுக்கு சித்திச்சுடுத்து. மெய்மை மேவினார். ஈரில்லாத நீ எளியாகி ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரில்லாத நெஞ்சுடைய நாயினேன். அப்படி உண்மையான குவாலிஃபிகேஷன் இருந்தாக்க தன்னால அந்த அனுபவம் சித்திக்க போறது. எனக்கு அந்த யோகியத்தை எல்லாம் இல்லை. ஆனா நீ கருணை வெள்ளம் மொழியோ, அதனால நீ என்னோட கிராஸ்புக்குள்ள கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துன்னு ஒரு குருவா எனக்கு தரிசனம் கொடுத்து உன்னோட பிரசன்ஸை உணர வச்ச. கொஞ்சம் ஒளிசை மானுடமாக நோக்கியும், அது வேற திருஷ்டி, பார்வையினால அந்த பார்வையோட இஃபெக்ட். குருவா ஒரு உருவத்துல எனக்கு பர்சீவபிளா என்னோட ஃபேக்கல்டிஸ்க்கு கிடைக்கிற மாதிரி ஒரு மனுஷ ரூபத்தோட அப்புறம் உன்னோட உணர்வை எனக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பார்வையும் பார்த்த. நீ என்ன என்னது ஈரில்லாத நீ ஆக்சுவலா உனக்கு ஒரு ஃபார்ம் அண்ட் நேம் எந்தவித லிமிட்டேஷனும் இல்லாத பொருள். கிருபையினால நீ எப்படி மானுடமாக என்ன எளியாக பிகாஸ் ஆஃப் யுவர் கிரேஸ் நீ நீ உன்னை ஒரு உருவத்தை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் உனக்கு ஒன்றும் தேவையே இல்லை. இருந்தாலும் என் கிருபையினால ஒரு உருவத்தை எடுத்துன்னு எளியாகி ஒளிசை மானுடமாக நோக்கியும் அப்படி ஒரு குரு ரூபத்துல எனக்கு தரிசனம் கொடுத்தேன். நான் பார்த்தேன். கீரில்லாத நெஞ்சுடைய நாயினேன். அட என் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னாக்கா மை அட்டென்ஷன் இஸ் broken away into many pieces. அப்படி கீறு போட்டு இந்த பூசணிக்காயெல்லாம் கீத்து போட்டு விற்பாளே, அந்த மாதிரி என்னுடைய அட்டென்ஷன் லோகத்துல பல விஷயங்கள்லயும் அப்படி பிரிஞ்சு செதறி போய் என்னோட உங்ககிட்ட எனக்கு 100% ஃபோக்கஸே இல்லை. கீரில்லாத நெஞ்சுடைய உங்ககிட்ட அந்த அன்பு இல்லை எனக்கு. நெஞ்சுடைய நாயினேன். நாய் மாதிரி சஞ்சலமா இந்த லோகத்துல பலத்துலயும் பிரவர்த்தி பண்ணிட்டு இது என்னோட ஏரியா, நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னுட்டு ஆதிக்கத்தை ஸ்தாபிச்சுட்டு டிவைடட் அமங் சோ மெனி திங்ஸ் என்னோட அட்டென்ஷன் உன்கிட்ட ஃபோக்கஸே இல்லாம அன்பே இல்லாம இருக்கிறவனா நான் ஆயிட்டேனேப்பா. நீ இப்படி கருணை வெள்ளமா உன்னோட ஸ்டெட்டை விட்டு கொடுத்துட்டு நீ ஒரு ரூபமெல்லாம் தரிச்சுட்டு என்னை பார்த்து கிருபை பண்ணியும் அதை ஏத்துண்டு பூர்ணமா அந்த நிலையில நிக்கிற யோகியதை இல்லாதவனா நான் ஆயிட்டேனேப்பா. கடையன் ஆயினேன்னு பட்ட கீழ்மையே. அப்படி குருவா தரிசனம் கொடுத்தாலும் ஆஹா வந்துட்டாரே அப்படின்னு அவர்கிட்ட போய் சேரணுமே. பின்னால அப்படி நின்றுண்டு ஓ வைபவமா யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு போட்டிருக்கு, எத்தனை தேஜஸ்வியா இருக்கார் அப்படின்னு வேணா போட்டோ எடுத்துப்போம். அந்த மாதிரி ஏதோ பின்னால அது கூட கலக்கிற பாவம் இல்லாம, ஏகமா கலக்கிற பாவம் இல்லாம ஐ எம் மோர் பென்ட் அப்பான் ரீடைனிங் மை செல்ஃப், மை இண்டிவிஜுவாலிட்டி. நான் மாட்ட தள்ளி பின்னால நின்றுட்டு இருக்கேன். கடையன் ஆயினேன் பட்ட கீழ்மையே. இது என்னோட பிராரப்த கர்மான்னு தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது. இந்த ஜீவனோட பிராரப்த கர்மான்னா என்ன, அந்த கர்ம வாசனை பண்ணி பண்ணி பழகி போய் ஏதோ பண்ணணும் இது அடையணும், அது அதுலயே இருக்கு கவனம். எதிர்க்க இருக்கக்கூடிய அருள் வெள்ளத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. காசிக்கு போய் கங்கையில குளிச்செல்லாம் ஐயோ ஒரே வேலை, அங்க போகணும் இங்க போகணுமா இருந்தது, அப்படி புரோக்ஷணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா என்ன பண்றது. அந்த மாதிரி கடையே நாயினே நான் மட்டும் தள்ளி எங்கேயோ நின்றுட்டு இருக்கேன். சோ பிஸி வித் மை என்கேஜ்மெண்ட்ஸ். கடைய நாயினேன் பட்ட கீழ்மையே. மை இலங்கு நற்கண்ணி பங்கனே என்னை
பணிகொண்ட பின் மழக்கை இலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரியை என்று உனை கருதுகின்றேன். அண்ணாமலையானே, நம்மளுக்கு மனுஷாளுக்கு வந்து வசந்த பொருள் அப்படிங்கறத வந்து எப்படி டிட்டர்மின் பண்றான்னா, முக்காவாசி பேர் ஒரு ஆவரேஜ் பர்சன் சொசைட்டில வந்து ரெக்கக்னிஷனை வச்சுதான். எத்தனை பேர் வந்து உங்காவது குழந்தை வந்து என்ன படிக்க போறதுன்னு, அந்த குழந்தைக்கு என்ன பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கோ அதோட பிரவருத்திக்கு தகுந்த மாதிரி ஏதோ படிக்கணும். என்னத்தை படிச்சா சொசைட்டில எல்லாரும் ஆஹா உங்க பொண்ணு இதை படிக்கிறாளா, உங்க பிள்ளை அதை படிக்கிறாளான்னு கேட்கற மாதிரி என்ன கோர்ஸ் இருக்கோ அதுலதான் சேர்க்கணும்னு ஃபோக்கஸ். அது மாதிரி டு பி அக்செப்டட் பை அதர்ஸுங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு நம்மளுக்கு. அதனால வந்து நீ அப்படி குருவா வந்து தரிசனம் எல்லாம் கொடுத்தேன்னா அவரோட நான் அதான் போட்டோ எடுத்துட்டு 4 பேர்கிட்ட அனுப்பினா ஆஹா ஒண்டர்ஃபுல் யாராவது சொல்லுவான்னா போட்டோ எடுத்துப்பேன். உங்கூட போட்டோ எடுத்துட்டு அனுப்பினா யார் அவர்னு யாராவது கேட்டான்னா அது என்ன எனக்கு என்ன ரெக்கக்னிஷனுக்கு என்ன ஒன்றும் இல்லை ஆகாது அப்படின்னு சொன்னா எனக்கு உங்ககிட்ட பழகணும் மிக்ஸ் பண்ணணும் உன்னோட இதுவாகணுங்கிற இதுவே வராது. அப்படி இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிக்கிறார் அவர். அது அது வேற ஊமையம்மை திருப்பி அம்மையோட திருஷ்டியே சொல்றார். போன பாடல்ல ஈசனுடைய நீ குருவா வந்து உன்னோட திருஷ்டி பார்வையினால அனுகிரகம் பண்ணினேன், அப்பவும் நான் வந்து உன்னை புரிஞ்சுட்டு உன் கூட சேரலைன்னு சொன்னவர் இந்த பாடல்ல வந்து அம்மையோட கண் திருஷ்டி, அதுவும் வந்து அருள் வெள்ளம் இல்லையா, அவ கண்ணுனால வந்து அருளை கொட்டி சிவத்துவத்தை வந்து கொடுக்கக்கூடியவள். சிவன்கிட்ட அழைச்சிட்டு போற சிற்சக்தி அந்த கருணாமூர்த்தியா இருக்கிற கிருபை சக்தியோட சேர்ந்து இருக்கிறவனே மை இலங்கு அழகா மையெல்லாம் இட்டு இருக்காள். கண்ணு அதாவது கண்ணு அலங்காரமா இருக்குன்னு திருஷ்டியோட வைபவத்தை இல்லடா, கண்ணு தெரியாத கண்ணுக்கு போய் மையெல்லாம் இட்டு அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம். நம்ம சுந்தரர் பெருமான் வந்து பிரார்த்தனை பண்ணினா ஈசன் காது ஒன்றும் ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னப்போ வந்து நல்லா குழையெல்லாம் போட்டுட்டு இருக்கிற காது இருக்கிறவனே அப்படிம்பார். காதுல நல்லா குழையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கே, காதெல்லாம் நல்லா கேட்கறதோ இல்லையோ, கேட்காத காதுக்கு அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம், காதெல்லாம் நல்லா கேட்கறதோ இல்லையோ, நான் பாடுறதெல்லாம் காதுல விழுறதோ இல்லையோ அப்படின்னு அம்மை வந்து அழகா மையெல்லாம் இட்டுண்டு கண்ணெல்லாம் அலங்காரம் பண்ணிருக்காங்களாம். அப்படி ஒரு திருஷ்டி. அந்த கண்ணுனால பார்த்தா அப்படி சிவத்துவம் கொட்டும். அப்படி இருக்கிற உமையம்மைய வந்து ஒரு பாகத்துல கொண்டிருக்கிறவனே வந்து என்னை பணிவ நீ வந்து கிருபையினால வந்து அதான் உன் ஸ்டெட்டை விட்டு இறங்கி வந்து எனக்கு கோச்சரமா எனக்கு உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும்படியா வந்து என்னை பணி கொண்டாய். அதாவது உன்னோட பரத்துவத்தை வந்து எனக்கும் ஏதோ புரிய வச்ச, வந்து கிருபையினால புரிய வச்ச. ஆனா நான் வந்து ஐ ஜஸ்ட் டுக் இட் ஃபார் கிராண்டட். மழக்கை இலங்கு பொற்கிண்ணம், மழைங்கிறது ஆக்சுவலா யங்குன்னு அர்த்தம். சின்னது யங் ஏஜ் அந்த மாதிரி இருக்கிறது மழை ஈசன் ரிஷபாரூடரா இருக்காரு இல்லையா, அவருடைய நந்தியம் பெருமானுக்கு வந்து மழை விடைன்னு சொல்றது ஒண்ணு. அதாவது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா யூத்ஃபுல்லா இருக்கக்கூடிய ரிஷபம். இங்க மழைங்கிறது வந்து சின்ன குழந்தை, ரொம்ப ஒன்றும் விவரமே தெரியாம தவழற வயசுல ஜஸ்ட் எழுந்து உட்கார்ற வயசுல இருக்கிற சின்ன குழந்தை. அதோட கையில வந்து பொற்கிண்ணம் தங்கத்தால அந்த கிண்ணத்தை கொண்டு போய் ஏதோ அந்த குழந்தை கையில கொடுத்தா அது என்ன பண்ணும், அது அப்பதான் உட்கார்ற வயசு, எப்படி சுத்தி விட்டாரோ எல்லாம் பார்த்து தவழற வயசு, அதை கிண்ணி எடுத்து வாயில வச்சு கடிச்சு பார்க்கும். அது இன்னும் ஒரு டேஸ்டும் இல்லை, ஒன்றும் பிரயோஜனப்படல, கீழே வச்சு 2 நெத்தும், அப்புறம் தூக்கி போட்டு அது மாட்டம் தவழ்ந்து போயிடும். அதுக்கு வந்து ஐயோ தங்கம் கிராம் இத்தனை விற்கிறது, இதுக்கு எத்தனை வேல்யூ இருக்கு, இந்த கிண்ணியை நம்ம எடுத்து வச்சுட்டா என்னெல்லாம் வாங்கலாம் போகலாம் பண்ணலான்னு அதுக்கு ஏதாவது தோணுமா என்ன? அதுக்கு அதோட வேல்யூ ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி நீ வந்து உன்னோட ஸ்டெட்டெல்லாம் விட்டு இறங்கி வந்து மனுஷ ரூபத்துல தரிசனம்லாம் கொடுத்து கிருப்பையெல்லாம் திருஷ்டியெல்லாம் கண்ணால நிறைச்சி எனக்கு அனுபவம்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியும் இந்த சின்ன குழந்தை எப்படி தங்க கிண்ணியோட வேல்யூ தெரியாம அப்படி நெத்திட்டு தூக்கி போட்டு போறோமோ அந்த மாதிரி வந்து வந்தார் போனார் பார்த்தார்னுட்டு நானும் என்னோட லைஃப்ல என்னோட என்கேஜ்மெண்ட்ஸ்ல ஐ எம் வெரி பிஸி. மழக்கை இலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரியை என்று உன்னை கருதுகின்றேன். நீ எப்பேற்பட்ட அரிய பொருள்ங்கிறத நான் ரெக்கக்னைஸ் பண்ணலையேப்பா.
உன்னோட அருமை எனக்கு தெரியலையேப்பா. அரிய என்று உன்னை கருதுகின்றேன், மெய் இலங்கு வெண்ணீற்று மேனியாய். ஈசன் வந்து ஃபைனல் ரெசிடியூ எல்லாத்தையும் எரிஞ்சு எரிஞ்சு பூசிங்கி போன ஃபைனல் வெள்ளை பொடியை எடுத்து நன்னா சமருத்தமா மேலையெல்லாம் பூசின்னு இருக்கார். அவருடைய பரம வைராக்கியத்துக்கும் அந்த ஞான ஸ்வரூபத்துக்கும் பிரதீகமா இருக்கிறது அது, இந்த வெள்ள விபூதி. அப்படி ஞானஸ்வரூபியா இருக்கிறவனே, பரம வைராகியா இருக்கிறவனே, மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய். மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார், பொய்யில் அங்கு என்னை புகுத விட்டு நீ போவதோ சொல்லாய் பொருத்தமாவதே. என்ன வல்யானே, உங்ககிட்ட உண்மையான அன்பு இருக்கக்கூடிய உன்னுடைய மெய் அன்பர்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் வந்து உன்னையே நாடி உன்னோட கிருபையினால உன்னோட சத்தியஸ்வரூபத்தோட கலந்து மெய்மை மேவினார். அவ இரண்டரை கலந்துட்டா, தன்னோட இண்டிவிஜுவல் சென்ஸ் எல்லாம் மறந்து போய் அப்படியே உன்னுடைய சத்தியஸ்வரூபத்துல இரண்டரை கலந்துட்டா. நானும் பொய்யும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். பொய்யில அங்கே அப்படி நீ என்ன பொய்யில வந்து இந்த சோ கால்டு மேனிஃபெஸ்டேஷன், இந்த அப்பியரன்ஸ்ல வந்து நீ என்ன அப்படியே நீ பொய்யோட திண்டாடிட்டு இங்கே இருன்னு நீ விட்டுட்டு போகலாமோ? அது உன்னோட அருளுக்கு அது பொருந்துமோ? போவதோ சொல்லாய் பொருத்தமாவதே. எல்லா ஜீவன்களையும் கிருபையினால கரையேத்துறதுன்னு இருக்கக்கூடிய கருணை வெள்ளம் இல்லையா நீ? இப்படி நான் ஒரு ஆள் உன்னோட கிருபைக்கு ஆட்படாம தனிச்சு இருக்கேன்னா அது உன்னோட கருணை வெள்ளத்துக்கு வந்து அது பொருந்துமோ? பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்று என்னை புரிந்து நோக்கமும் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர்கமல பாதனே. எனக்கு வந்து உன் கூட இந்த பொருத்தம் எல்லாம் பாப்பால் ஒல்லியோ ஜாதகத்துல, இவாளுக்கு பொருந்துமா அப்படின்லாம் உனக்கும் எனக்கும் ஏதாவது பொருத்தம் எல்லாம் வச்சு பார்த்தா ஒரு பொருத்தமும் இல்லை. உன்னோட ரேஞ்ச் எங்கேயோ இருக்கு. எனக்கு வந்து உன் கூட பொருந்தக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், அந்த பொருள்ல வந்து பொருந்தணும்னாக்கா அதுதான் வேணுங்கிற உண்மையான அன்பு. அது இருந்தாக்கா பொருந்திடலாம். அது எனக்கு இல்லைங்கிறார் அவர், சொல்லிக்கிறார். பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன். இந்த பொய்யான இந்த மேனிஃபெஸ்டேஷனே வந்து உண்மைன்னு நினைச்சுட்டு அது பின்னாலேயே என்னோட கவனம் ஓடின்னு இருக்கு. அதாவது இந்த வேதாந்தத்துல அங்கங்க இதெல்லாம் வந்து இருக்கிறது அந்த பொருள் தான், இருக்கிறது அந்த பொருள் தான் அப்படின்னு ஏன் அங்கங்க சொல்லிட்டே இருக்கணும்னா, நம்ம ரொம்ப சீரியஸா படம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த கிரிக்கெட் மேட்ச்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி பயங்கரமா அதை ஊன்றி பாக்குறவாள்கிட்ட வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறதே அவளுக்கு ஒன்றும் நம்ம ஸ்கிரீன்ல படம் பார்க்குறோங்கிறதெல்லாம் போயிடும். அதுல இருக்கிற இன்வால்மெண்ட்னால வந்து ஏதோ அப்படியே அந்த மேட்சுக்குள்ள தானே ஒரு கேரக்டரா பூந்தா மாதிரி எத்தனை இன்வால்மெண்ட்டோட பார்த்துட்டு இருப்பாளோனோ, அவள்கிட்ட அப்பப்ப கூப்பிட்டு இங்க இருக்கிறது ஸ்கிரீன் தான், நீ பார்த்துட்டு இருக்க பாரு அது கிளாஸ் ஸ்கிரீன் தான் அப்படின்னு 2 வாட்டி சொல்லி வச்சா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் அவளுக்கு இருக்கிற கவனத்துல வந்து அது கிரிக்கெட் மேட்ச்ல இருக்கிற ஆர்வத்துல வந்து சீப்போ என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க நடுவுல அப்படின்பா. ஆனா அது லோகத்துல விவகாரத்துல அப்படி ரொம்ப ஈடுபட்டு இருக்கிற ஜீவனுக்கு முதல்ல இந்த இங்க இருக்கிறது அந்த பொருள் தான். இந்த வாஸ்தவமா நீ ஏதோ ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதாகணும் அதாகணும் நீ விவகாரம் பண்ணிட்டு இருக்கே, இந்த வேர்ல்டு அப்பியரன்ஸ் அது வாஸ்தவத்துல இல்லை. இட் லேக்ஸ் ரியாலிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். இருக்கிறது அந்த பொருள் தான், இருக்கிறது அந்த பொருள் தான். 2 வாட்டி அப்படி அப்படி நடுவுல சொல்லி வைக்கிறது. இல்லாட்டா அது வந்து இந்த பொய்யான இருக்கிற அப்பியரன்ஸையே வந்து உண்மைன்னு ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அதுலயே விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. கிழக்க போகணும், ஆனா நான் மேற்க போயிட்டே இருக்கேன், பிடிச்சி இழுத்து 2 ஸ்டெப் இந்த பக்கம் விட்டா திருப்பி மேற்க தான் போவேன், ஃப்ளோ அந்த பக்கம் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் இழுத்து விட்டான்னாக்கா இந்த பக்கம் ஒரு 5 அடி இன்னண்ட வந்துட்டு திருப்பி 5 அடி அந்த 5 அடி இன்னும் ஃபர்தர் போகாதைக்கு வந்துட்டு போறேன். அந்த மாதிரி அப்பப்போ இழுத்து விட்டு இருக்கான். பொய்மை உண்மையேன். இல்லாட்டா அந்த பொய்யை தான் நான் வந்து உண்மைன்னு நினைச்சிட்டு விவகாரம் பண்றவன். போதை என்று என்னை புரிந்து நோக்கம், அதான் நடுவுல இந்த ஜீவனை வந்து இன்டர்செப்ட் பண்ணி ஈசன் ஏதோ விதத்துல வாப்பா போலாம்
இந்த பொய் வாழ்க்கைய உனக்கு வேண்டாம்ப்பா, நம்ம போலாம், நம்ம ஒரு நிலைக்கு போலாம் அப்படின்னு அப்பப்ப வந்து கிருபையினால போதை என்று என்னை புரிந்து நோக்கவும், அத அந்த நிலையோட அனுபவத்தை கொடுத்து வா வான்னு கூப்பிட்டு எதோ ஒரு இன்சிடென்ட்ஸ்ல அந்த ஜீவனை வந்து தன்பால் ஈர்க்கிறார் ஈசன். ஆனா எனக்கு கொஞ்சம் கூட வந்து அதை மிஸ் பண்றேனே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடுறேனேங்கிற துக்கமே இல்லப்பா. வருத்தம் இன்மையேன், வஞ்சம் உண்மையேன், வஞ்சனையே உருவமா இருக்கேன் நான். வஞ்சனைங்கிறது என்னன்னா, அந்த பொருள் வந்து கிருபையினால தன்னோட ஸ்டெட்டை விட்டு இறங்கி வந்து நம்மளுக்கு கிருபையினால நம்மளுக்கு ஆக்சசிபிளா கிடைக்கிறதுன்னா, இதை வச்சு நம்மளுக்கு வேணுங்கிறது என்னென்ன நடத்திக்கலாம் அப்படின்னு புத்தி போகிறதே தவிர்த்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிற அந்த பாவம் வரமாட்டேங்கிறது. வஞ்சம் உண்மையேன், வருத்தம் இன்மையேன், மாண்டிலேன் மலர்க்கமல பாதனே. இப்படி ஒரு ஜென்மா நான் இருக்கணுமா? முன்னாடிலாம் சொன்னார், என்ன முட்டிலேன் தலை கீரேன், இது தீயில் புகேன், திண் வரை உருள்கிலேன், கடல் புகேன்லாம் இப்படி அதாவது வெறுத்து போய் நான் அப்படி ஒரு ஜென்மா ஜீவன் இருக்கேனேன்னுட்டு இதை முடிச்சுக்கணும்னு தோண மாட்டேங்கிறது. மாண்டிலேன் மலர்க்கமல பாதனே. புஷ்பம் மாதிரி மென்மையான திருப்பாதம், வாசனை கமழக்கூடின திருப்பாதம், அதெல்லாம் அவரோட பிரசன்ஸ் தான். அந்த அனுபவம், ஆனந்த அனுபவமா இருக்கக்கூடிய அந்த ஈஷா உன்னை அடையணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை விட்டுடலாம் அப்படிங்கிற அந்த நிலை வரமாட்டேங்கிறதேப்பா. மாண்டிலேன் மலர்க்கமல பாதனே. அறத்த மேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி இங்கியனை இருத்தினாய் முறையோ. அரத்த மேனி, அது செவந்த திருவேணி. சந்தியா காலத்துல வந்து ஆகாசத்துல வரக்கூடிய அந்த ஒரு செவந்த நிறம், அந்த கலர்ல இருக்கிற உருவத்தை உடையவர். அரத்த மேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி. நீ எல்லாருக்கும் தான் கிருபை பண்ற, உன்னோட கிருபைக்கு பாத்திரமான அடியார்கள்லாம் வந்து உண்மையான அன்பர்கள் வந்து உன்னோடையே சேர்ந்து வந்துட்டா. they don't want any இங்க ஒன்றும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேணும்லாம் அவளுக்கு ஒன்றும் தேவையே இல்லை, உன்னோடையே வந்து ஏகமா கலந்து போயிட்டா. அதனால அவளை அழிச்சுட்டு நீயும் போயிட்ட உன்னோட நிலைக்கு. இங்க என்னை இருத்தினாய், என்னை மட்டும் இங்க விட்டுட்டு போயிட்டியேப்பா. அவளெல்லாம் அழிச்சுன்னு போன என்னை வந்து இங்கேயே விட்டுட்டு போயிட்டியேப்பா, இது முறையோ? திருப்பி அதே தான், உன்னோட கிருப்பைக்கு நான் அப்படி இருக்கிறவனா இருந்தாலும் என்னை பக்குவப்படுத்தி அழிச்சுன்னு போகணுமே உன்னோட கிருப்பைங்கிற வெள்ளம். இல்லாட்டா அது முறையோ? என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே. ஈஷா, என்னோட பிராரப்த கர்மாக்கு என்னோட வினைக்கு வந்து எண்டே இல்லை போல் இருக்கு. அது என்லெஸ்ஸா அப்படி என்னை படுத்திகிட்டே இருக்கு. உன்னை ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட வர்றதுக்கு விடவே மாட்டேங்கிறதே. அப்படி ஒரு வலிய வினை உடையவனா இருக்கேன் போல் இருக்கே. இல்லை நின் கழற்கு அன்பது என் கணே, ஏலம் ஏலும் நற்குழலி பங்கனே. திருப்பி உமையம்மை, நல்ல வாசனை கமழக்கூடின கூந்தலை உடையவள் அம்மையோட. ஆக்சுவலா அம்மை வந்து நம்ம ஒரு பெண் உருவா, அது அதெல்லாம் இந்த லோகத்துல மனசு அந்த விருத்தியை வச்சுட்டு பாக்கறச்சே தான் பெண்ணினுடைய உருவம், அதோட அட்ராக்ஷன் அப்படியெல்லாம் பாக்குறது. சௌந்தரிய லஹரியில வந்து அது ஆக்சுவலி யோக பூர்வமா மந்திரபூர்வமா இருக்கக்கூடிய கிரந்தம். ஈஸ்வரனே வந்து ரசிச்சது. அதுல ஒரு போர்ஷன் வந்து நம்மளுக்கு பெய்டுத்து, அது ஆதிசங்கரர் வந்து பின்னால பூர்த்தி பண்ணினான்னு சொல்லுவாள். பூர்ணமா அம்மையோட திருவுருவ வர்ணனை, அது எல்லாமே தாத்விகம். அவள் அழகா இருக்கா அப்படிங்கிறது என்னன்னா, அவர் பூர்ணமா சித் ஸ்வரூபமா இருக்கிறது தான் அந்த அழகு. அதுல அவளோட தலைமுடியோட தியானத்துக்கு வந்து சொல்றார், அவளோட தலைமுடி எப்படி இருக்கான்னா இந்தீவர வனம், அடர்ந்த நீலோத்பல புஷ்பத்தோட காடு மாதிரி இருக்கான். அடர்ந்த தலைமுடி, கண்ணங்கரேர்னு இருக்கிற தலைமுடி. அப்படி இருக்கிற அந்த கருத்த அடர்த்த நீண்ட தலைமுடிய வந்து தியானம் பண்ணினாக்க துனோது துவாந்தம் துளித்த தலித்த இந்தீவர வனம். அந்த இந்தீவர வனம் மாதிரி
நீரோத்பல புஷ்பத்தோட காடு மாதிரி இருக்கக்கூடிய அடர்ந்த தலைமுடிய வந்து தியானம் பண்ணினா துனோது துவாந்தம். எங்களோட அஜ்ஞானம் மனசுல இருக்க சித்தத்துல இருக்கிற இருள், அஜ்ஞான இருள் எல்லாம் வந்து மே இட் கிளன்ஸ். அதை தியானம் பண்ணக்கூடிய பலத்துல வந்து இந்த அஜ்ஞான அழுக்குக்கு இருட்டெல்லாம் வந்து நீங்கட்டும் இந்த கருந்த தலைமுடிய வந்து தியானம் பண்றதுனால. அப்படி இருக்கா அவளோட தலைமுடி. இங்க விட்டோம். ஏலம் ஏலும் நற்குழலி பங்கனே. நல்ல வாசனை கமழக்கூடின தலைமுடி. அது அந்த சௌந்தரிய லஹரி ஸ்லோகத்திலேயே சொல்லுவார். அவளோட தலைமுடியில வந்து இது இந்திரனோட தோட்டத்துல இருக்கிற கற்பக விருட்சத்தோட பூ, என்னென்னவோ பூ, அந்த இந்திரனோட தோட்டத்துல இருக்கிற பூவெல்லாம் அவளோட தலையில இருக்கான். எதுக்கு இருக்கு அப்படின்னாக்க அவளோட தலைமுடி வந்து இட் இஸ் நேச்சுரலி ஃப்ராக்ரண்ட். அந்த அந்த நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் தங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பூவெல்லாம் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். சாதாரணமா பெண்கள்லாம் வந்து பூவை சூடிக்கிறது வந்து தலைமுடி வாசனையா இருக்கணும் அப்படின்னு புஷ்பத்தோட வாசனை கிடைக்கணும்னுட்டோ, அம்மையோட தலைமுடி வந்து ஸ்வதாவே ஒரு ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறதுனால அந்த அந்த மனம் வந்து தங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு அந்த பூவெல்லாம் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அப்படி இருக்கிற தலைமுடி ஏலம் ஏலும் நற்குழலி, நல்ல ஸ்வீட் ஃப்ராக்ரண்டா இருக்கக்கூடிய தலைமுடியை உடைய ஒரு உமையம்மைய வந்து ஒரு பாகத்துல கொண்டவனே, எனக்கு உங்ககிட்ட வந்து உன்னோட திருப்பாதத்தை உன்னோட பதத்துக்கு வந்து எனக்கு அன்பே இல்லப்பா. அன்பே இல்லைன்னா அந்த நாட்டமே உன்னோட அந்த இருப்பு நிலை, உன்னோட அந்த போத நிலை அடையணும் அப்படிங்கிற நாட்டம் இல்லை, அந்த ஒன்பால் அன்பு இல்லை எனக்கு. ஆனா நீ வந்து எனக்கு கிருபை பண்ணின, குருவா வந்து எனக்கு கிருபை பண்ணின. உனக்கு என்ன சங்கல்பம்? இந்த கல்லை வந்து ஒரு நல்ல கனிஞ்ச பழம் மாதிரி மென்மையா இனிமையா ஆக்கணுங்கிற சங்கல்பமோ? என்ன மாதிரி கல் மனசா இருக்கிறவனிக்கும் வந்து குருவா வந்து அனுகிரகம் பண்ணினியே, அந்த மாதிரி உனக்கு ஏதோ சங்கல்பமோ? கல்லை மென் கனியாக்கும் பிச்சை கொண்டு என்னை நின் கழற்கு அன்பனாக்கினாய். உன்னோட அன்பு என்னோட நிலை என்னங்கிறத வந்து கல் மாதிரி இருக்கிற எனக்கும் நீ உணர்த்தின. எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான். உன்னோட கருணைங்கிற அந்த ஃப்ளட் இருக்கே, அதுக்கு வந்து there are no limits. அது சாதாரணமா ஓடுற நதிக்கு வந்து பேங்க்ஸ் இருக்கும், ஃப்ளட் வந்ததுன்னா அந்த பேங்க்ஸ் எல்லாம் உடச்சுண்டு அது போகும். இதுல இவரே வந்து அண்ட பகுதியில ஈசனோட அருள் வெள்ளம் மலையில அப்படி மழையா பொழிஞ்சு ஓடி வர்றத வர்ணிச்சாரோ இல்லையோ, அந்த நதியோட ரெண்டு கரையிலயும் வந்து பெரிய பெரிய மரங்கள், அது ஜலத்தை ஜலம் தொட்டுண்டு ஓடுறதுனால அந்த மரங்கள்லாம் பெருசா இருக்கும். காவேரி கரையோட ரெண்டு கரையிலையும் பார்த்தானாக்க முளைச்சிருக்கிற மரங்கள்லாம் நல்லா பெருசா செழுமையா வளர்ந்து அப்படியே அது ஜலத்து மேல அப்படி வளைஞ்சு இப்படி இருக்கும். அதெல்லாம் என்னன்னா ஊழ்வினை மரங்களாம். ஜீவன் வந்து ஜென்மாந்திரமா கர்ம வாசனையினால சேர்த்துண்டு வளர்ந்த மரங்கள் அப்படி செழிச்சு வளர்ந்து இருக்கு. அருள் வெள்ளம் பாயறத அந்த மரத்தோட வேர் அப்படியே அரிச்சு 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 அந்த மரம் அப்படியே பெயர்ந்து தண்ணிக்குள்ள விழுந்து அடிச்சுன்னு போயிடுறதாம். அப்படி அது அருள் வெள்ளத்துக்கு வந்து எல்லையே கிடையாது, கரையெல்லாம் கடந்து ஓடக்கூடியது. எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான். ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் உன் கழல் காட்டி மீட்கவும் மறுவு இல் வானனே. நான் என்ன பாவத்துல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுண்டு என்ன கர்மாவனா பண்ணினாலும் என்ன நீ விட மாட்டேன்னு நீ உத்தாரணம் பண்ணாம நீ விடுறதா இல்லை. ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே, நீ வந்து ரொம்ப வல்லமை படைத்தவன் இல்லையா, ரொம்ப சாமர்த்தியசாலி இல்லையா, எந்த ஜீவனை எப்படி வளைச்சு தன்னோட வலையில போட்டு அதை இழுத்துக்கணும். சிலந்தி அக்ஷரமண மாலையில சிலந்தி மாதிரி அது வந்து என்ன பண்ணுமா, சிந்தித்து இதை அது வலையில வந்து ஏதாவது ஒரு பூச்சி மாட்டின்னு கொடுத்து அப்படின்னு சொன்னா அதுக்கு அங்கேருந்து அந்த எச்சல் வந்து ஒட்டின்றோம். அங்கேருந்து அதுக்கு அந்த மாட்டின்ற பூச்சிக்கு வந்து போக முடியாது.
சிலந்தி மாதிரி அப்படி என்ன மாட்ட வச்சு இது எப்ப கரெக்டா அதை உட்கொள்ளணும்ங்கிறத பார்த்து அது எடுத்துருமா. அந்த மாதிரி வந்து உன்னுடைய கருணைக்கு வந்து எல்லையே இல்லப்பா. ஏது கொண்டு நான் ஏது செய்யணும், எப்படி நான் வந்து என்ன கர்மால நான் ஈடுபட்டு எதுதான் நான் ஆசிரியிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீ வல்லை, நீ ரொம்ப சாமர்த்தியசாலி, எனக்கு இன்னமும் உன் கழல் காட்டி மீட்கவும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து மீட்காம நீ விட மாட்டேன். உன்னுடைய திருப்பாதம் உன்னுடைய அனுபவத்தை கொடுத்து இதுல இருந்து என்னை மீட்டு கரையேறாம நீ விடமாட்ட. மறுவியில் வாணனே, ஒரு குற்றம் இல்லாம இருக்கக்கூடிய சுத்த ஆகாசம் மாதிரி அகண்டமா, ஆகாசம் மாதிரி நுண்மையா, ஆகாசம் மாதிரி எங்கும் பறந்து விரிஞ்சதா, ஒரு குற்றம் இல்லாதவனா இருக்கிறவனே, உன்னுடைய கருணைக்கு எல்லையே இல்லப்பா. நான் எப்படி இருக்கிறவனா இருந்தாலும் உன்னோட கருணை வெள்ளத்துல இருந்து ஐ கேனாட் எஸ்கேப். நீ என்னை வந்து ஆட்கொண்டே தீருவ, நீ வல்லவன். வான நாடரும் அறியொணாத நீ, மறையில் ஈரும் முன் தொடரொணாத நீ, ஏனை நாடரும் தெரியொணாத நீ, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா. திருப்பி அதேதான். அவர் வந்து ரொம்ப ரேர் பொருள். அதாவது குழந்தை கையில கொடுத்த தங்க கிண்ணம்னு சொன்னாரு. அது வந்து ரொம்ப அது என்னது, அறியறதுக்கு இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்குன்னு சொன்னா அது அறியறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அரிய பொருள், ரொம்ப கஷ்டமான பொருள். லப்தா அகங்கார துர்கமா. துர்கமா துர்கமான அடையிறது கஷ்டமா. அதாவது அகங்காரத்தை வச்சுண்டு, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வச்சுண்டு அதை அடையணும்னு பார்த்தாக்கா ரொம்ப துர்கமாவாம். வான நாடரும் இந்த ஏதோ மேல் லோகம், அங்க யார் இருப்பாளோ தெரியாது, அது அதாவது தேவலோகம்னு ஒண்ணு, வான்லோகம்னு ஒண்ணு, அப்படி எல்லாம் ஏதோ என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ மேல இருக்கிற லோகம், நம்ம மேல இருக்கிற லோகம் ஒண்ணு. அவளுக்கு இல்லாம தெரிஞ்சுக்க முடியல. அவளா ஏதோ நம்மளை விட கொஞ்சம் பெட்டர் ஜீவிகள்னு வச்சுப்போமே, அவளாலையும் தெரிஞ்சுக்க முடியல. வான நாடரும் அறியோனாத நீ, மறையில் ஈரும் முன் தொடரனாத நீ. வேதங்கள் சப்த ராசிலேயே ரொம்ப பெருசா இருக்கக்கூடியது, அறிவு களஞ்சியமா இருக்கக்கூடியது, இந்த சிருஷ்டிக்கே ஆதாரமா இருக்கக்கூடிய அறிவு களஞ்சியமா இருக்கக்கூடிய வேதங்கள். வேதங்களாலையும் வந்து they have never written the final word about it. எதாலையும் உன்னுடைய தன்மையை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சு பண்ண முடியாத இருக்கிற நீ அப்படி இருக்கிற வசந்த பொருள். ஏனை நாடர், வான நாடர்னு சொன்னார், அப்புறம் ஏனை நாடர். பாக்கி எந்த லோகத்துல எப்படி இருக்கிற ஜீவனா இருந்தாலும் யாராலையும் தன்னுடைய சாமர்த்தியத்தினால அடைய முடியாத வசந்த பொருளா இருக்கிற நீ கிருபையினால வந்து என்னை இனிமையாய் ஆண்டு கொண்டவா. குருவா வந்து எனக்கு சகஜமா கிடைச்சு உன்னோட கிருபைய கொட்டி நீ என்னை ஆளா கொண்டியேப்பா. உன்னோட அனுபவம் என்னங்கிறத எனக்கு உணர்த்தினியேப்பா. என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா. ஊன நாடகம் ஆடுவித்தவா. ஆட்கொண்டுட்டு அப்புறம் அந்த ஜீவனை அப்படி வந்து எட்டர்னலா தன்கிட்ட கலக்கும்படியா இரண்டரை கலக்கிறதுக்கு அதை மெதுவா பக்குவம் பண்றாராம். என்னன்னா அந்த லோகத்துல வந்து இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் காமிச்சு தர்றார். இந்த ஜீவ பாவத்துல இங்க இயங்குறதுனால வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காமிச்சு கொடுக்குற. அதுவும் நீ நடத்துற நாடகம் தான் அந்த ஜீவனை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு, பழுக்க வைக்கிறதுக்கு. ஊன நாடகம் ஆடு வித்தவா, உருகி நான் உனை பருக வைத்தவா. அப்படி அந்த கஷ்டம்ங்கிற டன்னலுக்குள்ள பூந்து வந்ததுன்னா அந்த ஜீவன் வந்து அந்த பொருளோட அருமை தெரியும். அது நாடணும், அதையே அடையணுங்கிற அன்பு வரும். சி இதெல்லாம் இவ்வளவுதான், இந்த லோகத்துல இருக்கிற பிரவிற்த்தி எல்லாம் இட் இஸ் வர்த் ஒன்லி திஸ் மச், இதுல இருந்து நான் வித்ரா பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த பக்குவம் வரும். அப்ப அது வரும்போது இந்த அனுபவத்தை வந்து ஏத்துக்கிற யோக்கியத்தை வருது. உருகி நான் உன்னை பருக வைத்தவா. உன்னுடைய அருமை தெரிஞ்சு உருகி நான் உன்னை வந்து அனுபவிக்கிறதுக்கும் நீ எனக்கு கொடுக்குற அந்த நிலையில ஞான நாடகம் ஆடுவித்தவா. அப்புறம் அந்த அனுபவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் நாடகம் மாதிரி இங்க இருக்கிறது. எதுக்கு அப்படின்னு சொன்னா திருப்பி இங்க வரவே வராதக்கு அப்படியே எட்டர்னலா. ஏன்னா அது வந்து பயங்கரமான டெசர்ட்டையும் பார்த்துட்டு
ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா அப்படியே அமைதியா ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் காமிச்சு கொடுத்துட்டோ. அந்த டெசர்ட்ல வந்து இத்தனை நாளா இருந்துட்டு இருந்தோம், அதோட கொடுமை அப்ப தெரியல. இப்ப நல்லா சௌக்கியமா இருக்கிறதெல்லாம் வந்து காமிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க திருப்பி டெசர்ட்ல கொண்டு விட்டாக்க மானசீகமா ஃபுல்லா அந்த ஜீவன் இங்க வேண்டவே வேண்டாம், அங்கேயே போயிடலாம் அங்கேயே போயிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையோ. அதுக்காக வந்து அந்த ஞானத்தோட கொஞ்ச நாள் நாடகமா வாழ வைக்கிறாராம். ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்து உடைய விச்சையே. ஏதாவது சொச்சமிச்சம், அதாவது டெம்பரரியா வந்து நல்லா இருக்கு நாங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் அதுக்கு பழகி போயிடுது இன்னும் கொஞ்சம் ஏன்னா அது மனுஷ புத்தி அப்படி. வெயிலே நிழல் அந்த நான்யார்ல சொல்லுவார் அண்ணாமலையான். சாதாரணமா ஒரு ஆவரேஜ் பிரச்சனை பார்த்தானாக்க நிழல்ல இருக்கான் அப்படின்னு சொன்னா நிழலையே இருந்துடலாமே அப்படின்னு தோணணுமே. கொஞ்சம் ஏதாவது பிரவருத்தி பண்ணணும் அப்படின்னு தோணுறது, வெளியில போகணும்னு தோணுறது. வெயில போய் சூடுல போய் நல்லா அடிபட்டதுக்கு அப்புறம் வந்து ஐயோ தாங்க முடியல நிழலுக்கு போனா தேவையில்லைன்னு தோணுறது. இப்படி வெயிலுக்கும் நிழலுக்கும் போறவன் வந்து இம்மெச்சூர் அப்படிங்கிறார் அண்ணாமலையான். அது பூர்ணமா வெயில நம்ம போய் இருக்கணுங்கிற அந்த பாவம் கம்ப்ளீட்டா போறதுக்காக வந்து அந்த அனுபவத்தோட ஒரு நாடகமா வந்து வாழ வைக்கிறாராம். அப்பதான் வந்து வையகத்து உடைய விச்சை, லோகத்துல வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பிரவருத்தி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் வந்து நஞ்சு இல்லாம போகிறதுக்காக அப்படி ஞான நாடகம் ஆடி அதை உணர்த்தி அதை வந்து அப்புறம் அந்த ஜீவனுக்கு வந்து பழுத்து இதுல இருந்து தன்னால விட்டு வரும்படியா பக்குவப்படுத்துறவனே. நைய இதை நீ எதுக்கு பண்றேன்னா அந்த ஜீவன் வந்து வெறும் ஒரு அனுபவம் கொடுத்தா மட்டும் அது வந்துடாதுங்கிறதுக்காக அது அனுபவத்தையும் கொடுத்து அதுக்கு இதோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் காமிச்சு அந்த அனுபவத்தோட சௌக்கியத்தையும் காமிச்சு அது மெதுவா பழுக்க வச்சு அதுக்கு வலிக்காதுக்கி இந்த ப்ராசஸ் எல்லாம் அப்படி மெதுவா நடத்தி அதை அப்படி பழுக்க வச்சு தானே தன்னால அந்த லோகத்திலேருந்து அது விட்டு வரும்படியா பண்ணி அதை வந்து உத்தரணம் பண்றவனே. நைய வையகத்து உடைய விச்சையே விச்சது இன்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். உன்னோட சாமர்த்தியம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க வித்து இல்லாமையே நீ எல்லாத்தையும் உண்டாக்குவ. அதாவது லோகம் சிருஷ்டிங்கிறது வந்து அதுக்கு ஒன்றும் ஆதாரம் அவருக்கு ஒன்றும் ஆகணும்னு கிடையாது. இருப்பு பொருளுக்கு வந்து ஒன்றும் ஆகணும்னு கிடையாது. அவர் ஏன் இந்த மேனிஃபெஸ்டேஷன் லெவல்ல வந்து எதுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏதோ கர்மா நடக்கிறதுக்காகவோ ஏதோ தனக்கு வேலையை சாதிச்சுக்கிறதுக்காகவோ இல்லையே, அதுக்கு ஒன்றும் ஆகிறதுக்கே இல்லை. அந்த சங்கல்ப வித்துங்கிறதே கிடையாது. இருந்தாலும் அப்படி ஒரு சிருஷ்டி அதான் வந்து எதிர அதை லீலைன்னு சொல்லுவோம், விளையாட்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அருள்னு சொல்லுவோம். அருள்ங்கிற அருள் அம்சமாதான் தான் பிரிஞ்சு இருக்கு. நான் இருக்கிற ஒரு பொருள் வந்து ரெண்டா பிரியறதுங்கிறதையே தானும் தன் அருளுமாதான் பிரியறது. அப்படி அது வெறும் லீலை. விச்சது இன்றிய விளைவு செய்வாய். ஒன்றும் சீரியஸ்னஸே கிடையாது. இது ஆகணும் வேணும் போகணுங்கிற அந்த ஆதாரமே இல்லாம வந்து இந்த சிருஷ்டிய பண்றவனே விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். எல்லாத்துக்கும் ஒரு விளையாட்டு. மேல் லோகம், இந்த பூமி, இன்னும் என்னென்னமோ லோகங்கள் எல்லாத்தையும் வந்து சிருஷ்டி பண்றார். அதெல்லாம் அப்படி கொஞ்ச நாள் அந்த சீன் எல்லாம் ஓடுற மாதிரி காமிக்கிறார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தனக்குள்ள லயம் பண்ணிக்கிறார். சிலந்தி வந்து தன்னோட வாயில இருந்தே வந்து நூல் நூத்து வலைய கட்டி அதுல அப்படி கொஞ்ச நாழி விளையாடிட்டு இங்கேயும் இங்கேயும் ஓடும், ஏதோ பூச்சி மாட்டுறதெல்லாம் சாப்பிடும், எல்லாத்தையும் பண்ணிட்டு திருப்பி அப்படியே அந்த வலைய வந்து தன்னோட வாய்க்குள்ளேயே இழுத்துன்றும். அந்த மாதிரி இந்த லோகத்தை வந்து ஒன்றும் சங்கல்பமே இல்லாம உண்டாக்குற, கொஞ்ச நாள் அப்படி வச்சு ஏதோ டிராமா காமிக்கிற மாதிரி நடத்துற, அப்புறம் திருப்பி உன்கிட்டயே வாங்கிக்கிற அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவன் நீ. வைச்சு வாங்குவாய் வஞ்சக பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். நான் வந்து இந்த புலன்கள் பின்னாலேயே சஞ்சாரம், அதாவது இந்த இந்திரியங்கள் மனசு புத்திக்கெல்லாம் வந்து எது எது சந்தோஷமா வேணும்னு தோணுறதோ அதெல்லாம் அதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் அதுக்கு ஃபீடு பண்ணணும் அப்படிங்கிற வஞ்சமான நெஞ்சம் உடையவன் வஞ்சக புலையனேன். புலன்கள் பின்னால சஞ்சாரம் பண்ணக்கூடிய வஞ்சனை உடையவன்
அப்படிப்பட்ட எனக்கு கூட நீ வந்து உன்னோட அனுபவத்தை கொடுத்து புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். பிச்சைக்காரன் வந்து கோவில் வாசல்ல உட்காந்து கோவில்ல இருந்து உள்ள போறவா வரவாட்ட காசு கேட்டுன்னு இருக்கா. இவர் என்ன சொல்றாரு, உன்னோட கோவில் வாசல்ல வந்து நின்னு உங்ககிட்டயே உன்னோட அருளை வேண்டி உங்ககிட்ட பிக்ஷை கேட்கும்படியா என்ன பண்ணினியே, உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணும்படியா எனக்கு நீ அனுகிரகம் பண்ணினியே, உன்னுடைய மேன்மையை வந்து எனக்கு காட்டி கொடுத்தியே, வஞ்சக பெரும் புலையன் நான், எனக்கும் உன்னோட வைபவத்தை காமிச்சு கொடுத்து உன்னோட கிரேட்னஸை புரிய வச்சு உன் வாசல்லையே வந்து பிச்சைக்காரன் மாதிரி நிக்கிற மாதிரி பண்ணினியே நீ அருள் வேண்டி. வஞ்சக பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சை நாக்கினாய், பெரிய அன்பர்க்கு உரிய நாக்கினாய். பெரிய அனுகிரகம். உங்ககிட்ட உண்மையா அன்பு கொண்ட அடியவர்களுக்கு வந்து உரியவனா அவளோட எண்ணி அந்த குரூப்ல நீ சேர்த்து விட்ட. பெரிய அன்பர்க்கு உரிய நாக்கினாய், தாம் வளர்த்தது ஓர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றார், நீ இப்படி வஞ்சக புலையனேனையும் நீ வந்து பேணி அருள் பண்ணி காக்கிற அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார், சிமிலி சொல்றார். யாரோ என்னவோ கண்ணு கொடுத்தா, எங்க ஆத்துல ஏதோ முளைச்சுது இந்த செடி, எங்க ஆத்துல தோட்டத்துல இடம் இல்லை, நீங்க வேணா வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. என்ன செடின்னு அது ஒன்றும் தெரியல, இப்பதான் 4 இலை வந்திருக்கு, சரி கொடுங்க பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஏதோ அந்த செடியை கொண்டு வந்து தோட்டத்துல நட்டு அது நல்லா வளர்ந்துது. வளர்ந்து விழுந்து மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன மரம்னு பார்த்தாக்கா அது என்னமோ விஷ செடி. ஒன்றும் அதெல்லாம் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, காய் பழம் ஒன்றும் பூ ஒன்றும் கிடைக்காது, இது விஷ செடி அப்படின்னு தெரிஞ்சுது. இருந்தாலும் அவருக்கு வந்து அதுக்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர், சின்ன சீட்லிங்காக இருக்கிறதுலேருந்து அதை வச்சு நட்டு ஜலம் விட்டு வளர்த்து இது வளர்ந்து வந்து என்ன ஆகும் பார்க்கணும்னு ஆசையாக அது வந்து வளர்த்த அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த செடிக்கிட்ட வெட்ட வேண்டாம். இதுவா இருந்தா என்ன, நம்ம உபயோகப்படுத்தலைன்னா என்ன, அது மாட்ட தோட்டத்துல ஒரு மூலையில இருந்துட்டு போறதே, இத்தனை ஆதரிச்சு வளர்த்தோமே, அது எதுக்கு நம்மளே நம்ம கையால வெட்டி போடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிற மாதிரி. நான் ஒரு வஞ்சக பெரும் புலையனா இருந்தாலும் என்ன நீ வந்து விஷ விருட்சத்தை வெட்டாத மாதிரி நீ என்னையும் வந்து பேணி வச்சுட்டு இருக்கேப்பா. என்ன கிருப்பை. நச்சு மாமரமாய் தாம் வளர்த்தது ஒரு நச்சு மாமரம் ஆயினும் கொலார். தான் வளர்த்தது அப்படிங்கிற அந்த அபிமானத்தினால விஷ விருட்சமா இருந்தாலும் அதை வந்து வெட்டி போட்டு கொல்ல மாட்டேங்கிறா. நானும் அங்கனே உடைய நாதனே, என்னை உடைய நாதனே, நானும் உனக்கு அப்படித்தான்ப்பா இருக்கேன், விஷ விருட்சம் மாதிரி தான்ப்பா இருக்கேன். ஆனா நீ என்னை வந்து வெட்டாம வச்சிருக்க உன்னோட கருணையினால. இந்த பாடல் வந்து தேவராஜ் முதலியார் வந்து அண்ணாமலையான்ட்ட வந்து சொல்லுவார். அது சொல்லிட்டே வந்துட்டு தாம் வளர்த்தது ஓர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுப்பார். அண்ணாமலையான் வந்து நானும் அங்கனே உடையநாதனே அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுவார். சரி, நம்மளது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை.